பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்கிற ஒரு தரித்திரன் இருந்தான். அந்த தரித்திரன் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தான். இன்றைக்கு உலகத்திலே ஒருவேளை நாம் ஐஸ்வர்யவான்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் செல்வந்தர்களாய் வாழாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத நிலையிலே இருக்கலாம். அல்லது எனக்கு எளிய உணவுகள் தான் கிடைக்கிறது, சாதாரண நிலையிலே நான் இருக்கிறேன், ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறேன், ஒரு வாடகை வீட்டிலே, சிறிய வீட்டில் இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, லாசர் என்கிற ஒரு தரித்திரன் அங்கே இருக்கிறார். அப்படியானால் அவனுக்கு பரலோகம் கூட கிடைக்காதா? இல்லை, பரலோகம் அவனுக்கு கிடைத்தது. நீங்கள் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். இரத்தாம்பரம் உடுத்தி இருந்தான். விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்தினான். ஆடம்பரமாய் வாழ்ந்தான். மிக மிக எல்லோரும் அவனை போற்றினார்கள். அவனை குறித்து எல்லாரும் புகழ்ந்தார்கள். ஓ, பெரிய மனிதன், ஐஸ்வர்யவான் என்றெல்லாம் அவனை ரொம்ப பாராட்டி பேசினார்கள். ஆனால் இந்த தரித்திரன் லாசர் இருக்கிறானே, அப்படிப்பட்ட பாராட்டுக்களை எல்லாம் அவன் பெறவில்லை. அவன் ஒரு சாதாரண மனிதனாய் சாதாரண நிலையிலே வாழ்ந்தான். ரொம்ப தரித்திரத்தில் இருந்தான். அதுவும் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேசையிலே விழும் துணிக்கைகளை சாப்பிடுகிறதிலே அவன் கவனம் செலுத்தி கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு தரித்திரனாய் இருந்தான். எவ்வளவு கஷ்டம் பாருங்கள். ஆனால் ஒரு நாள் வந்தபோது ஐஸ்வர்யவான் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். லாசருவும் மரிக்கிறான். ஆனால் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிற செல்ல பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வேளையிலே உண்மை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மேன்மையானவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறந்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யம் இல்லாதவர்களா இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், ஐஸ்வர்யம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம் என்றால், எத்தனையோ கிராமங்களிலே, எத்தனையோ மலைப்பகுதிகளிலே ஏழை விசுவாசிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய அடையாளமே தவிர ஐஸ்வர்யம் நம்முடைய அடையாளம் இல்லை. நம்முடைய அடையாளம் ஐஸ்வர்யத்தில் இல்லை, இயேசுதான் நம்முடைய அடையாளம். இயேசுவை துதிக்கிறோமே, அதுதான் அடையாளம். ஜெபிக்கிறோமே, அதுதான் அடையாளம். பரிசுத்தமாய் வாழ்கிறோமே, அதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம். ஐஸ்வர்யம் இருந்தால் நல்லதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்னதை விசுவாசிச்சு தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடி ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்றவங்க பாக்கியவான்கள் தான். ஆசீர்வதிக்கப்படுங்க, நல்ல நிலையில இருங்க. அதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் அதுதான் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் என்றால், அப்படி என்றால் காடுகளில் வாழ்கிறவர்களும் குகைகளில் வாழ்கிறவர்களும் என்ன செய்வார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த வேளையிலே அந்த லாசர் என்கிற தரித்திரனுடைய அந்த நிலைமையை பாருங்கள். கர்த்தர் அவன் நிலைமையை முற்றிலும் மாற்றினார். நிலைமை மாறிற்று, அவனுடைய சூழ்நிலை மாறிற்று. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். நிலைமை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அற்புதமாய், ஆச்சரியமாய் ஆண்டவர் அவனை நித்திய மகிமையிலே சேர்த்து கொண்டார். ஆம், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை நித்திய மகிமையிலே சேர்க்கிறவர். அவர்தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நித்திய மகிமையிலே சேர்த்து கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளைக்காய் நன்றி. நாங்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே கர்த்தாவே ஒரு ஐஸ்வர்யவான்களாய் இல்லாவிட்டாலும் கூட உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதிலே சந்தோஷப்படுகிறோம். எங்களோடு இரும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை.